த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான வழக்கு விவகாரத்துல செந்தில் பாலாஜி சிபிஐ தலைமை அலுவலகத்துல ஆஜராகி இருந்தாரு. அவர்கிட்ட என்ன மாதிரியான விசாரணை நடத்தப்பட்டது, உண்மையாலுமே இது திமுகவை சிக்க வைக்கிறதுக்கான தாவேக்காவுடைய இல்லாட்டி பாஜகவுடைய நோக்கம் தானா அப்படின்ற பல கேள்விகள் இருந்தது. நான் ஒரு நாள் தாமதமா இந்த வீடியோவை போடுறதுக்கு காரணமே இதுக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை தயார் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய திருப்பு முனையான விஷயம் அப்படின்னு பார்த்தா அது கரூர் துயர சம்பவம் தான். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சூழல்ல அந்த துயர சம்பவம் அப்படின்றது ஏற்பட்டது. அதனால அவருடைய அந்த கிரேஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. அவர் மேல நிறைய எதிர்வினையான கருத்துக்கள் எல்லாம் வர தொடங்குச்சு. தாவேக்கா தனக்கான எதிரி அப்படின்றத டிக்ளேர் பண்ணது ரெண்டு பேரை தான். ஒன்னு திமுக, இன்னொன்னு பாஜக. ஸோ இந்த இரண்டு பேருமே தாவேக்காவுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக வேணும்னே இந்த கரூர் துயர சம்பவத்தை அரங்கேற்றினாங்க அப்படின்றது தான் பிரதானமா எழுந்த குற்றச்சாட்டு. ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை இதுல விட்டுட்டு டைரக்டா திமுக கிட்ட வந்திருந்தாங்க. திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு. காரணம் கரூர் மாவட்டத்தில் அது நடந்தது. கரூர் மாவட்டத்துடைய திமுகவுடைய மாவட்ட செயலாளராக தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறாரு. செந்தில் பாலாஜிக்கும் பாஜகவுக்கும், இன்னும் சரியா சொல்லணும்னா செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட விரோதம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதனால செந்தில் பாலாஜியை இந்த விவகாரத்துல சிக்க வைக்கப்படும் பட்சத்துல அது பெரிய அளவுல திமுகவை அட்டாக் பண்றதுக்கான ஒரு கருவியா பயன்படும் அப்படின்றதுதான் பாஜக அதிமுகவுடைய நோக்கமா இருந்தது. அதனால அவரை எப்படியாவது விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இந்த சம்பவம் நடந்து பல மாசங்களாகியும் செந்தில் பாலாஜியை இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் எதையுமே சிபிஐ செய்யாம இருந்தாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, தாவேக்காவுடைய நிர்வாகிகள், உச்சபட்சமா விஜய் அவர்கள் வரைக்கும் டெல்லி வரைக்கும் வரவழைக்கப்பட்டு 3 முறைக்கு மேல சம்மன் அனுப்பப்பட்டு அவரை விசாரணைக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா செந்தில் பாலாஜியை இந்த விவகாரத்துக்குள்ள கொண்டே வரல. நீங்க யாராவது யோசிச்சிருப்பீங்களா எதுக்காக? ஏன்னா அவர் மேலான குற்றச்சாட்டுகள் அப்படின்றத வெளிப்படையா பல முக்கியமான மேடைகள்ல அதிமுகவும் வச்சிருக்கிறாங்க, தாவேக்காவும் வச்சிருக்கிறாங்க. வீடியோ ரிலீஸ் பண்ணார், ஞாபகம் இருக்கா விஜய் அவர்கள்? அப்போ கூட சிஎம் டைரக்டா ஹிட் பண்ணி அதன் மூலியமா திமுகவுக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுத்தணும் அப்படின்றதா விஜய் அவர்களுடைய நோக்கம். அதை அவர் பண்ணியிருந்தாரு. ஆனா பாஜகவும் அதிமுகவும் அப்படியே இந்த விவகாரத்தை செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு நபர் மேல கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. காரணம், கொங்கு மண்டலத்துல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணகர்த்தாவா இருக்கிறவர் செந்தில் பாலாஜி. அதனால அவரை எப்படியாவது லாக் பண்ணிடணும் அப்படின்றதான் இதோடைய அடிப்படை நோக்கமா இருந்தது அப்படின்றதான் பொதுவா இருக்கக்கூடிய கருத்து. ஆனா இதுல நான் பெரிய அளவுல டிஃபர் ஆகிறேன். அது ஏன் டிஃபர் ஆகிறேன் அப்படின்றத நான் கடைசியில சொல்றேன். அதனால செந்தில் பாலாஜிக்கு தெரியாம கரூர் மாவட்டத்துல எதுவுமே நடக்காது. அதனால தாவேக்காவுடைய இந்த கூட்டத்துல நடந்த இவ்வளவு பெரிய 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்றத ஒரு மேடையில நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அது எந்த மேடை தெரியுமா? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை செய்யறதுக்காக அவர் இருந்த அந்த மேடையில நயினார் நாகேந்திரன் வெளிப்படையா அதை சொல்றாரு. அதிமுகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி மாதிரியான பலரும் இதே மாதிரியான முக்கியமான மேடைகள், ஹோம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மேடையில இப்படியான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றத சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் சிபிஐ தனி அதிகாரம் கொண்ட அமைப்பா இருந்தாலும் கூட டைரக்டா அவங்களுக்கு கீழே வரும். அப்கோர்ஸ் அமித்ஷா அவர்களுக்கு தெரியாம சிபிஐல எதுவுமே நடக்காது அப்படின்றதான் நம்ம எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால இந்த விஷயம் தீவிரமடைய தொடங்குச்சு. ஆனாலும் சிபிஐ ரொம்ப அமைதியாவே இருந்துகிட்டு இருந்தாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் நேற்று முன்தினம் செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லிக்கு வந்து அந்த விசாரணைக்காக ஆஜராயிருந்தாரு. அவருக்கு சம்மன் கொடுத்த உடனேயே நிறைய ஊடகங்கள் செய்தி போட்டாங்க, இல்ல அவர் போறதில்ல போல இருக்கு அப்படின்னு. ஆனா அவர் உடனடியாக கிளாரிஃபை பண்ணாரு, என்னை கூப்பிட்டுருக்கிறாங்க, நான் போறேன் அப்படின்னு. வந்த செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மணி நேர விசாரணை அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமான ஒரு விசாரணையா அப்படின்றதான் நடந்துச்சு. அவர்கிட்ட டைரக்டா என்ன கேட்டிருக்கிறாங்க,
அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது உங்களுக்கு நிறைய பேர் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் சிபிஐல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களாகட்டும், இல்ல விசாரணை அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகளாகட்டும், இல்ல நமக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் செந்தில் பாலாஜி கூட இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணி இப்படின்னு நிறைய பேர்கிட்ட நம்ம இதை கிராஸ் வெரிஃபை பண்ணி தான் இதை உறுதியா சொல்றோம். சரி, செந்தில் பாலாஜி கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க? சிம்பிள், உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வருது, நீங்க தான் உள்ள ஆட்களை அனுப்பிவிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லப்படுது, உங்களோட பதில் என்ன அப்படின்னு. செந்தில் பாலாஜி அதுக்கு வாய்மொழியா பதில் அளிக்கல. நான் எதா இருந்தாலும் ரெக்கார்ட்ல சொல்ல விரும்புறேன், நான் எல்லாத்தையும் நானே கைப்பட எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர்களுடைய உதவியோட அவர் எழுதி கொடுக்க தொடங்கி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடைக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கரூர் மாவட்டத்துல இப்படியான ஒரு இடத்தை தேர்வு செய்ததே தாவேக்கா தான், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, மாவட்ட ஆட்சியர்கள், எஸ்பி உள்ளிட்ட பல பேர்கிட்டையும் நீங்க விசாரணை நடத்திருப்பீங்க, இதுல என்னுடைய தலையீடு எதுவுமே கிடையாது. என்னுடைய மாவட்டம் அப்படின்றதுனால அங்க அவ்வளவு பெரிய துயரம் நடந்துச்சு அப்படின்றதுனாலதான் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு நான் உடனடியா நேர்ல போயிருந்தேன். ஏன்னா அது என் ஊரு, என் மக்கள், அதனால நான் போக வேண்டிய தேவை இருந்தது, அதனாலதான் நான் போயிருந்தேன் அப்படின்ற அவர் தரப்பு விளக்கங்களாகவும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் தொடர்ச்சியா விதிமீறல்கள்ல ஈடுபடக்கூடியவர் அப்படின்றதையும் எழுத்துப்பூர்வமாகவும் சரி, போட்டோகிராஃப்ஸ், வீடியோகிராஃப்ஸ், ஊடகங்கள்ல செய்திகள் அப்படின்றத எல்லாத்தையும் தனித்தனியாவே அவங்க டாக்குமெண்ட்ஸாவே சிபிஐக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்னென்னது? வெறும் இந்த கரூர் துயர சம்பவம் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி நடந்த பல தருணங்கள்ல தாவேக்காவுடைய தொண்டர்கள் இப்படி உயிரிழந்திருக்கிறாங்க. அவர் மேடையில இருக்கும் பொழுதே ஒரு பெரிய போஸ்ட் கம்பத்து மேல ஏறி நின்று அவங்க ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய போஸ்ட் கம்பம் அப்படின்றது கார் மேல விழுந்து, அந்த கார் இனோவா கார் அப்படின்றது முழுமையா செதஞ்சு போயிருந்தது. அந்த இடத்துல அந்த காருக்குள்ள ஒரு 4 பேர் இருந்திருந்தாங்கன்னா உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்த மற்ற கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகளை இவங்க குற்றம் சாட்டுவாங்களா அப்படின்ற மாதிரியான தர்க்க ரீதியிலான நிறைய வாதங்களை செந்தில் பாலாஜி தரப்பு முன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா அவங்க கடைசியா சொன்னது, சிபிஐ தலைமை அலுவலகத்துக்குள்ள இருந்து விசாரணையை முடிச்சுட்டு, அதாவது செந்தில் பாலாஜி வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் விஜய் அவர்கள் சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்திருந்தாரு. அப்போ வந்தப்போ கூட அவரு அந்த காருடைய சன்ப்ரூஃப் அந்த மேல் பகுதியில் நின்றுகிட்டு தான் வந்தாரு. சிபிஐ ஆபீஸ்க்குள்ள எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாது, அது கடுமையான விதிமீறல் அப்படின்ற ஒரு புரிதல் கூட இல்லாம சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ்க்கு வெளியவே அவரு அவ்வளவு பெரிய விதிமீறல ஈடுபட்டிருக்கிறாரு. நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பொதுமக்கள் நிறைய பேர் அங்க காத்திருந்தாங்க, அவங்க எல்லாருமே ஆபத்தான சூழல தான் இருந்தாங்க, இது மீடியாஸ்லயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செந்தில் பாலாஜி சிபிஐ அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நீங்க அந்த பாட்டில்ஸை தூக்கி அடிச்சது, உள்ள உங்களுடைய ஆட்கள்லாம் போயிட்டாங்க, கத்தியை வச்சு கீறினாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றப்போ, அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன், என்னுடைய நாலேஜுக்கு இதெல்லாம் எதுவுமே நடக்கல, எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது, உள்ள என்ன நடந்துன்றது எனக்கு தெரியவே தெரியாது. நான் இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அப்புறம் மீட்பு பணிகளுக்காக இந்த நடவடிக்கைகள்லாம் நான் ஈடுபட்டேன் தவிர மற்றபடி நான் எதுவுமே பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க முழுக்க முழுக்க இதுல இன்னும் விசாரணை நடத்தப்பட வேண்டியது விஜய் அவர்கள்ட்ட தான் அப்படின்றத அவர் தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி கிட்ட விசாரணை முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா ஆமா முடிஞ்சிருச்சு. ஏன்னா செந்தில் பாலாஜி சிபிஐ அதிகாரிகள் அழைத்ததற்கான நோக்கம் அவர் மேல இப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதே நேரத்தில் அவர் விசாரிக்காம விட்டா நீதிமன்றங்களுக்கு போகும் பொழுது சிபிஐ அதுக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கேள்விகளை தவிர்த்தரணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய பேர் எஃப்ஐஆர்ல எங்கேயும் இல்லை, அவர் ஐ விட்னஸாகவும் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது சூழல் கருதி அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை, அவர் தரப்பிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வரவழைக்கப்பட்டிருக்கார். ரொம்ப சிம்பிளான பேசிக் ப்ராசஸ்க்காக தான் அவர் வரவழைக்கப்பட்டிருக்காரு. சரிங்க, இதெல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் டெக்னிக்கலா பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேக்ட்ஸோட பார்ப்போம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் திமுகவை ஏதாவது ஒரு வழக்குகளை சிக்க வச்சு அதன் மூலியமா அவங்களை தேர்தலில் தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான வழக்கு தான் அவங்களுக்கு கிடைக்குமா? ஏன் 2G வழக்கு இருக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்துல, இப்பவும் நிலுவையில் இருக்கு. 2G நடந்தது எப்போ, லோயர் கோர்ட் எப்போ கனிமொழி ஆராசா உள்ளிட்டோர்லாம் விடுவிச்சாங்க, அதுக்கப்புறமா எப்போ சிபிஐ டெல்லி ஹைகோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்ணாங்க, பல வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 வருடங்களை நெருங்கக்கூடிய சூழல்ல என்ன ஸ்டேட்டஸ்ல தெரியுமா அந்த கேஸ் இருக்கு? ஒரு ஸ்டேட்டஸும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி, ஏன்னா நான் டெல்லி ஹைகோர்ட்ல அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதுனால சொல்றேன், கிட்டத்தட்ட 111 முறைக்கு மேல சிபிஐ வெறுமனே வாய்தா மட்டுமே வாங்கி வச்சிருக்காங்க, எந்த விசாரணையும் நடக்காம இருக்கு.
2014 தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக கூட்டணி படுதோல்வி அடைகிறதுக்கு அடிப்படை காரணமா இருந்தது 2G வழக்கு தான். இப்போ அந்த வழக்கை ரொம்ப விரைவா எடுத்துட்டு போனாலே போதுமே, திமுக கூட்டணியை ஒண்ணுமில்லாம பண்ணிடலாமே பாஜகவால. ஏன் பண்ணாம இருக்கிறாங்க? ஒண்ணு. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி தனிப்பட்ட முறையில அவரை சிறையில் அடைச்சிடணும், அவரை ஒரு குற்றவாளியா ஆக்கிடணும் அப்படின்னு நினைச்சா, இப்ப அந்த போக்குவரத்து துறையில அமைச்சராக இருந்த பொழுது அதிமுக ஆட்சி காலத்துல லஞ்சம் வாங்கினார்ன்ற ஒரு குற்றச்சாட்டுல அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு? யார் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது? எதனால அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க? அமலாக்கத்துறை அந்த விவகாரத்துல எந்த விசாரணையும் நடத்தாம இருக்கிறாங்க. சென்னையில இருக்கக்கூடிய ஆபீஸுக்கு தினந்தோறும் செந்தில் பாலாஜி காலையில வருவாரு, டீ காஃபி சாப்பிடுவாரு, சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாரு, கிளம்பி போயிடுவாரு. இப்படிதான் 1 வருஷத்துக்கு மேல நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க. இனிமேல்ட்டு அவர்கிட்ட நீங்க விசாரணை நடத்துவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. அதனால அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜாமீன் நிபந்தனைகள் அத்தனையும் நாங்க தளர்த்துறோம் அப்படின்னு ஒரு பெரிய சலுகை அப்படின்றத செந்தில் பாலாஜிக்கு கொடுத்திருந்தாங்க. ஏன்? அமலாக்கத்துறை அப்கோர்ஸ் அதுவும் பாஜகவுக்கு கீழே செயல்படக்கூடிய அமைப்பு தான். அவங்க நினைச்சாங்கன்னா யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, கண்மூடித்தனமா அவங்க கைது செஞ்சு சிறையில் அடைப்பாங்க. செந்தில் பாலாஜி அந்த கேஸ்ல இன்னும் விசாரணையை தீவிரப்படுத்தி அவரை சிறையில் அடைச்சிட்டு போயிடலாமே. இல்ல அமைச்சர்கள் எத்தனையோ பேருக்கு மேல எவ்வளவோ வழக்குகள் அப்படின்றத தொடர்ச்சியா அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வழக்குகள் எல்லாம் கைது செஞ்சு ஒரு மாதிரி ஆட்டம் காண வச்சிடலாமே. செந்தில் பாலாஜி இந்த விவகாரத்துல டைரக்டா அவர் மேல எந்த அக்யூசேஷனும் கிடையாது. அவரு நேர்ல அந்த சம்பவ இடத்துல இருந்தவரும் கிடையாது. ஏதாவது சதி திட்டத்துல சேர்ந்தாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர்ல அவர் பேர் எப்போ சேர்க்கப்பட்டிருக்கும். அப்படி ஒருவேளை அதெல்லாம் ரொம்ப உறுதியாகும் பட்சத்துல, ஏன்னா உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியுடைய கண்காணிப்பின் கீழே தான் இந்த விசாரணை நடைபெறுது அப்படின்றத கவனத்துல கொள்ளுங்க. அப்படி இருக்கும் பொழுது சில மாசங்களுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி இந்த விவகாரத்துல அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே. ஏன் கடைசி நேரத்துல இதை பண்றாங்க? சோ அது செந்தில் பாலாஜியை வரவழைத்தது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். இன்னும் சொல்ல போனா அது தாவேகாவுக்கு தான் ஒரு எதிர்மறையான விஷயமா போகும். ஏன்னா செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மீண்டும் அவரும் ஒரு நபராக இருந்து விஜய் அவர்களை குற்றம் சாட்டுறாரு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, செந்தில் பாலாஜிக்கான விசாரணை அப்படின்றது முடிஞ்சிச்சு, அவர் சென்னை கிளம்பி போயிட்டாரு. ஆனா விஜய் அவர்கள் ஏற்கனவே பொங்கலுக்கு முன்னாடி 2 நாள், இப்போ இந்த வாரம் 1 நாள், அது மட்டும் இல்லாம அவர் தொடர்ச்சியா விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் அப்படின்றதுதான் தெரியுது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எனக்கு டெல்லிக்கு வந்துட்டு போக முடியலைங்க, சென்னையிலேயே என்கிட்ட விசாரணை நடத்துங்கன்ற ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு தெரியுது இதோட விசாரணை முடிய போறதெல்லாம் அவர்கிட்ட தொடர்ச்சியா ட்ரில் எடுக்க போறாங்க அப்படின்னு. ஸோ அதனால பாஜகவுடைய இன்னொரு அழுத்தம் தாவேகா மீது அப்படின்னா செந்தில் பாலாஜியை சரி விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவரு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் தாவேகாவுக்கு எகெயின்ஸ்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல அது இன்னும் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விஷயம் தான். அதனாலதான் செந்தில் பாலாஜியை இப்படி கொண்டு வந்ததன் மூலியமா இதை வைத்து பாஜக அரசியல் பண்றாங்க அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க பண்ணணும்னு நினைச்சாங்க வேற நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. இது தாவேகாவுக்கான மற்றொரு செக்கா தான் பாஜக பயன்படுத்துறாங்க அப்படின்றத எனக்கு பர்சனலா தோணுது. நான் இவ்வளவு விஷயங்களை ஃபேக்ட்ஸோட தான் சொல்லியிருக்கிறேன். நான் எதையும் இது இட்டுக்கட்டி சொல்லலை. இந்த ஃபேக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணினாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை இதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.